இன்னைக்கு வீட்ல இருக்க எல்லா வேலையும் முடிக்கலான்னு உட்கார்ந்தேன். பட் ஃபர்ஸ்ட் இந்த கபோர்ட் வேலைய மட்டும் முடிச்சிடலாம். ஏன்னா துணி ரொம்ப எல்லாமே கசங்கி கசங்கி அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சிருந்தேன் நானு. இப்ப மடிச்சு வச்சுமே அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அர்ஷாது மட்டும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவந்து மட்டும் தான் அடுக்கி வச்சேன். அதுக்கப்புறம் தான் எங்களுதெல்லாம் மடிச்சு வைக்கணும். இன்னும் இந்த வால்ல ஃபுல்லாவே அர்ஷா வந்து கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் இந்த கிரையான்ஸ் எடுத்து ஃபுல்லா வீடு ஃபுல்லா கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்கானா. இதெல்லாம் வீடியோ எடுக்கும் போது ரொம்ப அசிங்கமா வேற இருக்கு. இப்பெல்லாம் வந்து அர்ஷா அந்த மாதிரி கிறுக்குறது இல்ல. பட் அப்ப கிறுக்குனது வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு நம்மளா உட்காந்து சுத்தம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை பெயிண்ட் தான் பண்ணணும். இப்போதைக்கு பெயிண்ட் பண்ற மாதிரி இல்ல. அதுவும் இல்லாம இந்த மழை காலத்துக்கு பெயிண்டும் அடிக்க முடியாது. அது காயத்து ஒரு பக்கமா இருந்தாலும் அது வந்து ஈரம் வேற இல்ல நமக்கு. ஆல்ரெடி எல்லாருக்குமே கோல்டு ஃபீவர்னு பேரசிட்டமலுக்கே பஞ்சமா இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. சோ அந்த ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்ல. நான் வால்ல லைட்டா கொஞ்சம் தேய்ச்சி பார்த்தேன் போது. அப்படிதான் இன்னைக்கு உட்காந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வால்ல ஒரு பக்கம் மட்டும் முடிச்சிருக்கேன் நான் அதை இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். அர்ஷா வந்து வீடு ஃபுல்லா நிறைய இடத்துல கிறுக்கி வச்சிருக்கான். அதெல்லாம் கிளீன் பண்ணனா அது ரொம்ப நாள் எடுத்துக்கும் போல இருக்கு எனக்கு. அவன் அப்ப கிறுக்கும் போதெல்லாம் பெருசா தெரியல. பட் இப்ப உட்காந்து நான் தேய்க்கும் போது அந்த கஷ்டம் புரியுது. அப்பவே அவனை தடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் தான் கஷ்டப்படுறேன்.